ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. ரத்தினபுரி வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இக்கடுவ துப்பாக்கிச் சூடு, ஒருவர் கைது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை 218 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு இன்று காலை பழைநகரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஸ்லாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு திட்டமாக செயற்படுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் கீழ் 2025 ஆண்டுக்குள் வடமாகாணத்தில் 16,000 ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 முதல் 2027 வரையிலான 3 ஆண்டுகளில் இது 40,000 ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விதை தேங்காய் மரக்கன்றையும் நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்தார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஸ்லாபம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். அடுத்த ஆண்டுக்குள் அரசாங்கத்துடனான அனைத்து பண கொடுக்கல் வாங்கல்களையும் இணைய வழியில் செய்யும் வசதி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமாக டிஜிட்டல் மயமாக்கலுடன் இவ்வளவு காலமும் கொழும்பிற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் தொலைதூர கிராமங்களுக்கு பரவலாக்கப்பட்டு அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை மிக நெருக்கமாக பெற்றுக்கொள்ள மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது. இதுவரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மக்கள் குடிவரவு குடியகழ்வு சேவைகளை பெறுவதற்கு வடக்கு மாகாணத்தின் ஒரே பிராந்திய அலுவலகமான வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. வடமாகாணத்திலிருந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சேவைகள் வழங்குவதை குறிக்கும் வகையில் 3 கடவுச்சீட்டுகளை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரம் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் அதேவேளை பணத்திற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் வலியுறுத்திய ஜனாதிபதி தற்போது இந்நாட்டில் உள்ள அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நாட்டிற்கான தங்கள் கடமையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வலுவான அரசு சேவை அவசியம் என்றும் உலகிலேயே முன்னேற்றம் அடைந்த அனைத்து நாட்டிலும் முன்னேற்றத்திற்கு பின்னால் வலுவான அரசு சேவை இருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது, இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிராந்திய அலுவலகத்திலிருந்து சேவைகளை பெறும் வசதியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். ஒரு அடையாள ரீதியாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு அனுமதிகளை
வழங்குவதற்காக இது இருந்த போதிலும் அதனைவிட பாரிய நோக்கத்துடன் இந்த பணியில் நாம் தலையிட்டுள்ளோம். எமது முழு நிர்வாக அமைப்பும் கொழும்பை மையமாக கொண்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல பணிகளுக்காக கொழும்பு செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிர்வாகத்தை தொலைதூர கிராமங்களுக்கு பரவலாக்குவதே எமது அரசாங்கத்தின் குறிக்கோள். அரசாங்கத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பணிகளை தமக்கு மிக நெருங்கிய வகையில் பெற்றுக்கொள்ள வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்த ஆண்டுக்குள் கணனி மென்பொருள் அமைப்புகள் மற்றும் உங்கள் தொலைபேசி மூலம் அரசாங்கத்துடனான அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். எமது அரசாங்கத்தின் முதன்மையான செயற்பாட்டு டிஜிட்டல் மயமாக்கலாகும். மேலும் அரசு சேவையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் அன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட குழு கூட்டத்தில் ஏப்ரல் மாதம் கணிசமான அளவு சம்பள உயர்வை வழங்குவோம் என்று அறிவித்தேன். நாங்கள் அதை செய்தோம். எஞ்சியுள்ள பகுதியை அடுத்த ஜனவரியில் வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஒரு வலுவான அரச சேவை அவசியம். முன்னேறிய ஒவ்வொரு நாட்டிலும் வலுவான அரச சேவை உள்ளது. நமது நாட்டில் ஒரு வலுவான அரச சேவையை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். மேலும் உங்கள் கையொப்பத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அந்த கையொப்பம் மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் உங்களை முழுமையாக பாதுகாப்போம். ஆனால் அந்த கையொப்பம் பணத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் சட்டம் அமுல்படுத்தப்படும். நம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் ஒரு அரசு நமக்கு தேவை. நமது நாடு சட்டம் காட்டு முராண்டித்தனமான ஒரு நாடாகவும் அரசு நிறுவனங்களின் கௌரவம் அளிக்கப்பட்ட நாடாகவும் மாறியிருந்தது. மீண்டும் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் கௌரவம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக அந்த நிறுவனங்களுக்கு நாம் வசதிகளை வழங்கி வருகிறோம். நமது நாட்டை புதிதாக கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். இந்த வடமாகாணத்திற்கு எம்மிடம் பாரிய அபிவிருத்தி உள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் வடக்கின் மக்கள் முதல் முறையாக அரசாங்கத்தை அமைக்க வாக்களித்தனர். பிளவுபட்டு ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கை கொண்டிருந்த ஒரு நாடு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தது. இப்போது நாம் செய்ய வேண்டியது இந்த ஒன்றிணைவு வீழ்ச்சியடைய இடமளிக்காமல் அதை வலுப்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சிக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இன்று வடக்கு மற்றும் தெற்கிலும் இதே நிலை காணப்படுகிறது. வடக்கிலோ அல்லது தெற்கிலோ மேற்கொள்ளப்படும் இந்த இனவாத அரசியல் மக்களுக்காக அன்றி அரசியலுக்காகவே மேற்கொள்ளப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள நாம் அனைவரும் இந்த இனவாத அரசியலை நிராகரிக்க வேண்டும். இனவாதம் மீண்டும் எங்கும் தலை தூக்க அனுமதிக்க கூடாது. இதற்கு நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறோம். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் 1000 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைக்கும் நோக்கத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் வடக்கு மக்கள் ஒரு அடியை முன்னோக்கி எடுத்து வைத்தனர் என்றும் அனைவரும் வைத்த அந்த நம்பிக்கையை பாதுகாத்து இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்படும் வரை அந்த கைகளை விட்டுவிடப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் நிர்மாணிக்கப்படும் யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகளை நேற்று பிற்பகல் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நீண்டகால திட்டத்தின் கீழ் மண்டைத்தீவை சர்வதேச அளவிலான வசதிகளுடன் கூடிய விளையாட்டு நகரமாக மாற்றுவதற்கு வேலை திட்டமும் இங்கு முன்வைக்கப்பட்டது. நீச்சல் தடாகம், ஏனைய விளையாட்டுகளுடன் கூடிய இந்த விளையாட்டு நகரம் முழுமையான கூடிய வசதிகளுடன் கூடிய உள்ளக விளையாட்டு வளாகம், நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள், சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களை கொண்டிருக்கும். யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் 4 கட்டங்களாக நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் முதற்கட்டமாக போட்டிகளை நடத்தும் வகையில் மைதானம் மற்றும் விளையாட்டு அரங்கு அமைக்கப்பட உள்ளது. பிரதான பார்வையாளர்கள் அரங்கம் மற்றும் ஊடக அரங்கம் 2ஆம் கட்டத்திலும் மீதமுள்ள பார்வையாளர்கள் அரங்குகள் 3ஆம் கட்டத்திலும் நிர்மாணிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இறுதி கட்டத்தில் மின்விளக்கு கட்டமைப்பு நிறுவப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் வேலணை பிரதேச சபையால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட காணியில் நிர்மாணிக்கப்படும் இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் சுமார் 40,000 பார்வையாளர்களுக்கு போட்டிகளை கண்டுகளிக்கலாம். யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சர்வதேச அளவிலான பகலிரவு போட்டிகளை நடத்த வசதிகளுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்படும் 5வது மைதானமாகவும் சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய 7வது மைதானமாகவும் வரலாற்றில் இடம் பிடிக்கும். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிடுகையில் கிரிக்கெட் என்பது இலங்கையின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்ற ஒரு விளையாட்டு என்று தெரிவித்தார். எதிர்காலத்தில் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணியையும் அனைத்து இன மக்களுக்கும் ஒரே அரங்கில் ஆரவாரம் செய்யும் ஒரு நாட்டையும் உருவாக்குவதே தனது கனவு என்று கூறிய ஜனாதிபதி அதை நனவாக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். யாழ்ப்பாண நூலகத்தை மின் நூலகமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு jafna.dlp.gov.lk என்ற இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஆன்லைன் ஊடாக வாசிக்க வாய்ப்பளிக்கும். யாழ்ப்பாண மக்களின் பெருமையின் அடையாளமாக விளங்கும் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆசியாவிலே மிகப்பெரிய புத்தகங்களின் தொகுப்பை கொண்ட நூலகமாகும். பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் உட்பட
ஏராளமான மக்களால் தினமும் பயன்படுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு ஒருங்கிணைந்த நூலக முகாமைத்துவ கட்டமைப்பு மற்றும் ஸ்மார்ட் அட்டை பிரவேச வசதி மற்றும் விசேட தேவை உள்ளவர்களுக்கு உதவி தொழில்நுட்பத்தின் உடன் கூடிய விசேட அலகும் இதன் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2025 வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்திற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மின் நூலக திட்டத்தை உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைத்த ஜனாதிபதி அதன் வாசிப்பு அறை மற்றும் புத்தக வழங்கும் பிரிவுக்கும் விஜயம் செய்த அதே வேளையில் பணியாளர்களுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடற்சொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர், யாழ்ப்பாண நூலகர் மற்றும் பணியாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஹிக்கடுவை மளவென்னவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இருப்பினும் துப்பாக்கி சூடு நடத்திய துப்பாக்கிதாரி இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஹிக்கடுவை மளவென்ன பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நேற்று மாலை வேகன் ஆர் காரில் பயணித்த 5 பேரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் ஒருவர் மட்டுமே காயமடைந்து பலபீட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தாலியின் வெளிவிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதியமைச்சர் மரியா திரிபோடி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வரவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர் எதிர்வரும் 5ஆம் திகதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இவ்விஜயமானது சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயமாக கருதப்படுகின்றது. தமது விஜயத்தின் போது பிரதியமைச்சர் திரிபோடி இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளில் தொடக்க அமர்வில் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரவுடன் இணை தலைமை தாங்கவுள்ளார். இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் 1952 நிறுவப்பட்டது. பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்திப்பதுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் கலந்துரையாடவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் இன்று வைத்தியசாலை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்னர் ஒப்புக்கொண்ட போதிலும் அந்த ஒப்பந்தங்களை செயற்படுத்த அதிகாரிகள் தவறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளது. இருந்தபோதிலும் வைத்தியசாலைக்குள் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், ஆனால் அனைத்து அன்றாட சிகிச்சை சேவைகளும் பாதிக்கப்படும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நூற்றி 59வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் போலீஸ் மேலதிக படை தலைமையகத்தில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக கொழும்பு போக்குவரத்து பிரிவினால் விசேட போக்குவரத்து ஒழுங்கு திட்டத்தை செயற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கமே பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள தும்முள்ள சந்தியிலிருந்து திப்ரிகசாய சந்தி வரை எவ்லாக் வீதியில் பயணிக்கவிருப்போர் பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். போலீஸ் மேலதிக படை தலைமையகத்திற்கு எதிரே உள்ள கொழும்பின் வெளியேறும் வீதியில் நிறுவப்பட்ட பேருந்து நிறுத்தம் 3/9/2025 அன்று பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 7 மணி வரை எவ்லாக் மார்க்கத்தில் உள்ள பொன்சேகா வீதியின் சந்தியில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்படும். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவின் தும்முள்ள சந்தியிலிருந்து திப்ரிகசாய சந்தி வரையான எவ்லாக் வீதியில் கனரக வாகன போக்குவரத்துக்கள் 3/9/2025 அன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மீண்டும் வங்குரோத்து அடைய போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையின் $5.5 பில்லியன் கடன் தொகையை மீள செலுத்துவதற்காக போதுமான பொருளாதார வளர்ச்சியை பேண தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் 2028ஆம் ஆண்டு அளவில் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலையை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தாம் அரசாங்கத்திற்கு முன்மொழிவுகளை வழங்கியுள்ளதாகவும்
அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது முன்மொழிவுகளை அரசாங்கம் உதாசீனம் செய்வதாக தென்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான நிமல் லன்சா மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகியோருக்கு வீட்டிலிருந்து கொண்டுவரும் உணவுகளை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருவரின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 9ஆம் தேதி வரையும், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா எதிர்வரும் 12ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தாய்லாந்தில் இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தமது சட்டத்தரணி மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த் உலுகேதென்ன கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஊடக சந்திப்பொன்றில் கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அரசியல் அமைப்பின் 14 கீழ் 1 பிரிவின் கீழ் இது பேச்சு சுதந்திரமாக இருந்தாலும் அந்த உரை சமூக பிரிவினை மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக கூறி சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் 3 கீழ் 1 பிரிவு மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 120வது பிரிவின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணையின்றி தன்னை தடுத்து வைக்க சட்டம் தவறாக பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமது கருத்துக்கள் எந்தவொரு இனக்குழுவையும் இலக்கு வைக்கவில்லை என்றும் விடுதலை புலிகளை குறிவைத்து தெரிவிக்கப்பட்டதென்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது கருத்துக்கள் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் அரசியல் பழிவாங்கலுக்கு சமனானது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் எப்பாவெல பாஸ்பேட் படிவிலிருந்து பாஸ்பேட் தொகையை நிலையான விலையை விட குறைந்த விலைகளில் தமது சில நட்பு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக விநியோகித்தமை ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணைக்கு எடுப்பதற்காக உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர்கள், புவி சரிதவியல் அளவை சுரங்க பணியகம், அதன் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட 32 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டனர். இந்த மனு நேற்று நீதியரசர்களான ஜனகடி சில்வா, பிரியாந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டது. எப்பாவல பாஸ்பேட் தொகை படிவம் தொடர்பாக 2000ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி லங்கா பாஸ்பேட் நிறுவனத்தால் பாஸ்பேட் தொகை பெறப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உலக சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் பாஸ்பேட்டுக்கான உரிய விலையை விட மிக குறைந்த விலையில் பாஸ்பேட் தொகையை தங்களுக்கு நெருக்கமான பல நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்ய பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனூடாக அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலும் அவர் குற்றம் சாட்டினார். பாஸ்பேட் வழங்குவதற்கு தேவையான உரிமங்களை வழங்குமாறு புவி சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு இந்த விடயதானத்திற்கு பொறுப்பான அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக் அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு 3 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு குறித்த மனுவை எதிர்வரும் மார்ச் 9ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு திகதியிட்டது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் திங்கட்கிழமை மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 218 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 198 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 40வது நாளாக இன்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் மற்றும் திறப்பு விழாக்கள் என்பனவற்றில் நேற்று பங்கு பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள கச்சத்தீவிற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் புத்திக லியன கமகி ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டனர். Yes.
நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் இணைந்து நேற்று கச்சத்தீவுக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலே அமைச்சர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் எமது மீனவ சொந்தங்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி கடற்படையினரிடம் கேட்டறிந்தோம். அதேபோல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைந்த வகையில் சுற்றுலா திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்குரிய சாத்தியப்பாடு பற்றியும் கேட்டறியப்பட்டது. நெடுந்தீவுக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அதனை கச்சத்தீவு வரை மேம்படுத்துவதற்குரிய திட்டம் உள்ளது என்றார். இலங்கை திருச்சபை கொழும்பு மறை மாவட்டத்தின் கீழ் இயங்கும் பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி பணி LK 2006 புனித ஆந்திரேயா செயற்திட்டத்தின் ஏற்பாட்டில் வட்டவள நகரில் சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான பதாதைகளை ஏந்திய நடைபவனி மற்றும் சிறுவர்கள் எவ்வாறு சமூகத்தினாலும் குடும்பத்தினராலும் எவ்வாறு அறியப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துணிப்பொருளில் சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான வீதி நாடகம் ஒன்றினை நடத்தியிருந்தனர். ஏராளமான சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்ட வீதி நாடகத்தினை பார்வையிட்டனர். பிரதம அதிதியாக வட்டவள பிரதேச போலீஸ் பொறுப்பதிகாரி கமகி கலந்து கொண்டிருந்ததுடன் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான சிறப்புரையாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவிற்கு சுற்றுலா நிமித்தம் வரும் பேருந்துகள் போக்குவரத்து விதிமீறல்களால் ஏற்படும் அதிக ஒலி காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் நுவரெலியா, கிரகரி, வாவிக்கு கரையோரம் உள்ளிட்ட சில சுற்றுலா பிரசித்தி பெற்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் பேருந்துகள் தற்கால சூழ்நிலைக்கேற்ப நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை கொண்டு பல நிறங்களில் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் அதிலும் அதிக சத்தமான பாடல்களை ஒளிபரப்பப்பட்டு தங்களுடைய பொழுதுபோக்குகளை கழிக்கின்றனர். இதில் அதிக ஓசையை எழுப்பக்கூடிய ஒலி எழுப்புகளை பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து போலீசாரோ அல்லது போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிக்கும் அதிகாரிகளோ கண்டுகொள்வதில்லை என பொதுமக்களால் குற்றம் சுமத்தப்படுகிறது. மீதொடும் உள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் நுழைந்து முச்சக்கர வண்டி மற்றும் 26,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் என்று கூறப்படும் ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்னவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. අතින් පස්සේ නිදහස් පොලිස් තමයි
கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது அரச பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி செல்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் முறைப்பாட்டு தரப்பின் இருவரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதன் பின்னர் மேலதிக சாட்சிய விசாரணைக்காக அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைக்க உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அதே நேரம் கடுமையான பரிசோதனைகளுக்கு பிறகே மக்கள் நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். பாதாள உலகக்குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவவை புதுக்கடை நீதவான் நீதிமன்றின் பிரதிவாதி கூண்டில் வைத்து கொலை செய்ய உதவியதாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக குற்ற திணைக்களத்திற்கு தெரியவந்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இலங்கை போலீசார், இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன் உள்ளிட்டோர் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களில் கெஹல்பத்ர பத்மே என்ற மதினு பத்மசிறி பெரேரா, பானுதுரை நிலங்க என்ற நிலங்க சம்பத் சில்வா, கமாண்டோ சலிந்த என்ற சலிந்த மதுஷான் பெரேரா ஆகியோர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தம்பிலி லஹிரு என்ற லஹிரு மதுசங்க மற்றும் பெக்கோ சமன் என்ற என் பிரசங்க ஆகியோர் மேல்மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பில் கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவிடம் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாகவும் பல விடயங்கள் தெரியவந்துள்ளன. கொலைக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த இஷாரா செவ்வந்தி என்ற பெண் கொலைக்கு பிறகு வெளிநாட்டிற்கு தப்பி சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கெஹல்பத்ர பத்மி மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து 28 கையடக்க தொலைபேசிகளை இந்தோனேஷிய போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகள் குறித்த கையடக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ள தொலைபேசி அழைப்புகள் குறித்த விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 1,98,235 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது 20.4% அதிகரிப்பாகும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவிலிருந்து 46,473 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த மாதத்தில் பிரித்தானியாவிலிருந்து 19,764 பேரும், ஜெர்மனியிலிருந்து 12,500 பேரும், சீனாவிலிருந்து 12,294 பேரும், பிரான்சிலிருந்து 10,495 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். அதன்படி இந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31 வரையான காலப்பகுதியில் 15,66,523 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்திற்கு அருகில் ரயிலில் சிறிய ரக லாரியொன்று மோதிய விபத்தில் சிறுமி உட்பட 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மன்னார் பிரதான வீதியினூடாக பொருத்தப்பட்டிருந்த ரயில் கடவை செயல்படாமை காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். லாரி ரயில் கடவையை கடக்க முயன்றபோது ரயில் மீது மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிறிய ரக லாரியில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் 4 வயது சிறுமி ஆகியோர் இந்த விபத்தில் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 3,937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் 72 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 39 சுற்றிவளைப்புகள் வெற்றியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவானதுடன்
அத்துடன் இதுவரை 17 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நீதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரசு நிறுவனங்களில் கடமையாற்றியவர்களும் அவர்களில் அடங்குவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகேவை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். போதைப்பொருள் வர்த்தகர்கள், குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு சேவைகளை பெற போலீஸ் நிலையத்திற்கு வந்த பொதுமக்களிடமிருந்து 1,40,00,000 ரூபாவினை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பாக சதீஷ் கமகே அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். 2010 ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளையும் வன்மையாக கண்டித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏனைய இலங்கை தலைவர்களுக்கும் தேசிய வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை. சர்வதேச தலைவர்களை ஒப்பிடுகையில் அவர்கள் ஊழலுக்கு எதிரான வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். 2010ஆம் ஆண்டு ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீனாவிற்கு அரசு மேற்கொண்ட பயணத்தையும், அப்போது 65 பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டதையும், அதே நேரத்தில் அதிகளவான ஊழல்கள் நடைபெற்றதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை தாம் மன்னிக்கவில்லை என்றாலும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய அரசின் செயற்பாட்டை ஆதரிப்பதாக குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை. அவரது தலைவிதியை பார்ப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ச போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றார். 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இதனை தெரிவித்தது. நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 2,31,638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தமாக 3,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும், காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், அம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். மேற்கு சூடானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மர்ரா மலைப்பகுதியில் இடம்பெற்ற நிலச்சரிவில் ஒரு கிராமமே தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் வரலாறு காணாத அளவு வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலேயே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு சூடான் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளில் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சீன நகரமான தியான்ஜினில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் இருவரும் கலந்து கொண்ட மறுநாளும் 2ஆம் உலகப் போரின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பீஜிங்கில் ஒரு பிரம்மாண்டமான சீன ராணுவ அணிவகுப்புக்கு முந்தைய நாளிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முன்னோடி இல்லாத
அளவில் இருப்பதாக புட்டின் இந்த சந்திப்பின் போது பாராட்டினார். மேலும் அவர்களின் நெருக்கமான தொடர்பு ரஷ்ய சீன உறவுகளின் மூலோபாய தன்மையை பிரதிபலிக்கிறது என்றும் கூறினார். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய தலைவருடனான ஒப்பந்தம் ட்ரம்பிற்கு எட்டாத நிலையில் ஜி இப்போது பெய்ஜிங்கில் புட்டினை வரவேற்றுள்ளார். திங்களன்று நடந்த உச்சி மாநாட்டின் போது ஜி மற்றும் புட்டின் மேற்கிந்திய அரசாங்கங்களை விமர்சித்தனர். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் சீனாவில் ஜப்பானியர்கள் சரணடைந்த 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனாவின் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை ஷி ஜின்பிங் நாளை நடத்தவுள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக மட்டுமல்லாமல் ஒரு ராஜதந்திர ரீதியாக பெய்ஜிங்கின் சக்தியை சர்வதேச அரங்கில் முன்வைக்க ஷி ஜின்பிங் முயற்சிக்கும் நேரத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1100ஆக அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:47 மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானது. இரவில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமானவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதனிடையே 800க்கும் மேற்பட்டோர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 2500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தொடர்ந்தும் மீட்பு பணிகள் இரவு பகலாக நடந்து வருகின்றன. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்பட்டது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 3500 பேர் காயமடைந்துள்ளதாக ஊடக மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் அப்துல் ஜஃபார் பெஹிர் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலிய அணி அதிகளவான டெஸ்ட் போட்டிகளில் விளையாட திட்டமிட்டுள்ளது. அதனையும் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியினை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக மிட்சல் ஸ்டார்க் குறிப்பிட்டுள்ளார். 35 வயதான ஸ்டார்க் 65-20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடம்பெற்ற 20-20 உலக கிண்ண தொடரை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவதற்கும் அவர் பங்காற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.